நம்ம ஒரு பயிர் சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறுகிய நாட்களில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பயிரை தாங்க சாகுபடி பண்ணணும். ஏன்னா, தட்பவெப்ப சூழ்நிலைனால நெறைய சுற்றுச்சூழல் மாற்றங்கள் ஏற்படும். பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கீரை சாகுபடி பண்ணியிருப்பீங்க. நெறைய மழை அடிச்சு, அந்த கீரைய நாசம் பண்ணிடும். ஏன்னா, கீரைக்கு அதிகப்படியான தண்ணி பாய்க்கும்போது, அது வேர் அழுகி போயிடும். அதனால அதுக்கு அதிகப்படியான தண்ணிய நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவில் ஒரு வயசானவங்க உட்காந்துருப்பாங்க. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எங்கள் அம்மா தான். கொளுத்துற வெயில்ல இந்த குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்தன குப்பை அள்ளிக்கிட்டு இருந்தவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்னோட தங்கச்சி. அந்தன மேலே நின்னவங்க யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு. எனக்கு இந்த கீரை சாகுபடிக்கு கொஞ்சம் உதவி பண்ண ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அண்ணன். அவங்க இந்த கீரை சாகுபடிக்கு உதவி பண்ணாங்க. காசு என்கிட்ட அதிகமாக வாங்கிக்கல. ஒரு ரூ. 300 இது போல தான் நான் உங்களுக்கு செலவு பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கீரை உங்களுக்கு கண்ணுக்கு லைட்டாக தெரியும். கொஞ்சம் ஒரு சாம்பல் கலரில். இது கிட்டத்தட்ட கீரை தெளித்து ஒரு 4, 5 நாள் ஆயிட்டுங்க. 4, 5 நாள் ஆன பிறகு தான் அந்த கீரையோட ஒரு வளர்ச்சி இப்படி இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 7, 8 நாள் ஆன பிறகு கீரையோட வளர்ச்சி இது மாதிரி இருந்தது. சாகுபடியிலே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு குறைந்த நாட்களில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு சாகுபடி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கீரை சாகுபடி தாங்க. கீரை சாகுபடியில் முழு நேரம் ஈடுபட்டால் கண்டிப்பாக மேக்ஸிமம் 30,000லேருந்து 40,000 லாபம் பார்க்கலாம். நீங்களே டைரெக்டாக கொண்டு போய் விற்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூ. 15 விற்கலாம் ஒரு கட்டு. அதே மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்றீங்கன்னா, ரூ. 10 கொடுத்தீங்கன்னா வியாபாரிக்கு ஒரு கட்டுக்கு ரூ. 5 லாபம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 100 கட்டு வீதம் நீங்கள் பறித்து கொண்டு போட்டிங்கன்னா, ரூ. 50 பெட்ரோல் போக, அதாவது பக்கத்தில் இருந்தால், மார்க்கெட்டு பக்கத்தில் இருந்தால் ரூ. 50 பெட்ரோல் போக மீதம் ரூ. 980 உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதாவது ரூ. 900 கணக்கு பண்ணால் கூட 39, 27, அதாவது மேக்ஸிமம் 30,000 நீங்கள் சம்பாதிக்கலாம். அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி. அதாவது நைட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு பகலில் வேறு வேலைக்கு போய்க்கலாம். அதாவது ஒரு 500, 600 சம்பளம் உள்ள ஒரு வேலைக்கு நீங்கள் போய்க்கலாம். அது ஒரு தனிப்பட்ட வருமானம் நமக்கு கிடைக்கும். கீரை சாகுபடிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 25, 30 நாளுக்குள்ளே நல்ல வருமானம் தந்துருங்க. இப்போ நான் சாகுபடி பண்ணிக்கிற கீரை 25 நாளில் விளைஞ்சிருக்கு. இதில் யூரியா, பூச்சி மருந்து இது மாதிரி யூஸ் பண்ணாமல் மக்களுக்கு இயற்கை சம்பந்தமான உணவுகளை தான் கொடுக்கணுங்கிற என்னோட ஆசை. அதனால தான் இயற்கை சம்பந்தமான வெறும் குப்பைகளை மட்டும் போட்டு இவங்களுக்கு கொடுத்தேன். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர்ட்ட ஒரு பொம்பளை ஒரு பொண்ணுக்கிட்ட வியாபாரம் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, "என்ன தம்பி கீரை வெளுத்து போயிருக்கு" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், "இல்லைக்கா இதில் யூரியாவெல்லாம் போடலை. இதெல்லாம் இயற்கை தான். இந்த நம்மாழ்வார் தெரியுமா உங்களுக்கு? அவங்கள வச்சு தான் நான் இது மாதிரி சாகுபடி பண்ணேன். அவங்கள பார்த்து பார்த்து தான் இந்த மாதிரி சாகுபடி பண்ணியிருக்கேன். அதனால வெயிலில் கொஞ்சம் வெளுத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூரியா, பூச்சி மருந்து எதுவுமே தெளிக்கலக்கா. அதனால பூச்சி அடிச்சிருக்கும் லைட்டாக" அப்படின்னு சொன்னேன். அவங்க அதுக்கு சொன்னாங்க, "யூரியா இருந்தானே பொட்டாசியமாக இருந்தா தம்பி, களைக்கொல்லியாக இருந்தால் எனக்கு என்ன? எனக்கு தேவை கீரை பச்சையாக இருக்கணும்" அப்படின்னாங்க. அவங்கள்ட்டலாம் எதை மாதிரி பதில் சொல்லணும்னு தெரில. கீரையில் மேக்ஸிமம் உங்களுக்கு லாபம் இருக்குங்க. நம்பி கீரையை சாகுபடி பண்ணலாம். கீரை சாகுபடி பண்ணால் கண்டிப்பாக பக்கத்தில் குளம் இருக்கணும். இதில் சரியான லாபம் இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பி விளை